வெல்கம் டு கிச்சன் ராணி. வாங்க எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சு நூடுல்ஸை போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மேலே இருக்க நூடுல்ஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி பாருங்கள். நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சேன். ஏன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 20 நிமிஷம் வேக வச்சேன். ஒரு ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க நூடுல்ஸை. வடிகட்டின நூடுல்ஸில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் போட்டால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நூடுல்ஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபேன் வச்சுருங்க. ஃபேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டால் போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பொடிசாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிட்டு அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். பாருங்கள், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆனியன். இந்த ஆனியன் நல்லா வதக்குங்க. ப்ரௌனாக ஒன்றும் தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். கொஞ்சமாக கேரட்டு அதை நீட் ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் கொஞ்சம் குடை மிளகா நீட் ஷேப்லேயே கட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கேன். அதனால் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டால் போதும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக கோஸு ஏன் நான் அப்புறமேட்டு போடுறேன்னா, கோஸு போட்டோன்னா நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன் கோஸை. இதை நல்லா வேகணும். நல்லா அரை வேக்காடு வெந்தால் போதும். நூடுல்ஸு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறியெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு நான் இதில் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம 2 பேரும் செய்கிறதுக்கு 3 முட்டை போதும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே காயில் போட்ட உப்பே போதும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நல்லா கலந்து விட்ருங்க. நான் ரெட் சில்லி பவுடர் தாங்க போடுறேன். சில்லி சாஸ் போடல, ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க. அரை சில்லி ரெட் சில்லி பவுடர் பாருங்க. நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோயா சாஸு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அப்புறம் நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி நூடுல்ஸு. வேக வச்ச நூடுல்ஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம டேஸ்ட்டுக்கோசம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டால் போதும். நான் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு இது வினிகர் சேர்க்கலை. வினிகருக்கு பதிலாக கொஞ்சம் லெமன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 2 கரண்டி வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மிக்ஸ் ஆகும். இது நூடுல்ஸுன்றதுனால தனித்தனியாக நிற்கும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். பாருங்கள், எல்லாம் நல்லா ஒன்று கூடி வந்துடுச்சு. நான் வினிகருக்கு பதிலாக கொஞ்சமாக ஒரு அரை முடி லெமன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்ருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.